எலக்ட்ரிக்கல் குரூப் எடுத்து படிக்கிற மாணவர்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது என்ன அப்படின்னா, நம்ம எதுக்காக ஜெனரேட்டரோட ரேட்டிங்க கேவிஏல சொல்றோம், நம்ம வீட்ல யூஸ் பண்ற எலக்ட்ரிக்கல் டிவைஸோட ரேட்டிங்க கிலோவாட்ல சொல்றோம் அப்படிங்கிறது தான் அது. என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்றேன். முதல்ல கேவிஏ அப்படிங்கிறத கிலோ வோல்ட் ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். கேடபிள்யூ அப்படின்னா கிலோவாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப நம்ம கான்செப்டுக்குள்ள போலாம். கேவிஏ அப்படிங்கறத நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கு மட்டும் சொல்றது கிடையாது. ஜெனரேட்டரையுமே நம்ம வந்து கேவிஏல தான் சொல்லுவோம். இது இத்தனை கிலோவாட் இதோட கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இத்தனை கேவிஏன்னு தான் சொல்லுவோம். ஜெனரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் இன்வெர்டர், நம்ம வீட்ல யூஸ் பண்ற யூபிஎஸ் இன்வெர்டர், அதை வந்து விஏல சொல்லுவோம். கொஞ்சம் ஹை கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை கேவிஏல சொல்லுவோம். இது சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் நமக்கு அவுட்புட்ல எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுக்குதோ அதை நம்ம கேவிஏல மென்ஷன் பண்ணுவோம். இப்ப ஜெனரேட்டர் எடுத்துக்கங்க. ஜெனரேட்டர் வந்து அந்த ஜெனரேட்டர் ரன் ஆகுறதுக்கு நம்ம டீசலோ கேஸோ கொடுப்போம். ஸோ இந்த எரிபொருளை வச்சு நம்ம அதை ஜெனரேட்டரை வந்து ஒர்க் பண்ண வைப்போம். ஸோ இந்த ரொட்டேட்டிங் மூலியமா நமக்கு அவுட்புட்ல வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குது. இன்புட்டை நீங்க கவனிக்க வேண்டாம். இன்புட் நீங்க வந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். நமக்கு ஜெனரேட்டரோட அவுட்புட்ல வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிறப்ப அதை கேவிஏல தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ல இன்புட்ல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் வரும். ஆனா அவுட்புட்லயும் நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப அதையுமே கேவிஏல சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ல இடையில என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்னு ஸ்டெப் அப் ஆகும், அப்படி இல்லைன்னா ஸ்டெப் டவுன் ஆகும். இந்த ரெண்டுல ஏதோ ஒரு விஷயம் ஆகும் டிரான்ஸ்ஃபார்மர்ல. அது டிரான்ஸ்ஃபார்மருடைய டைப்பை பொறுத்து மாறும். பட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நமக்கு அவுட்புட்ல என்ன கிடைக்குது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குது. அதனால நம்ம அதை கேவிஏல சொல்றோம். அதே மாதிரி நம்ம வீட்ல யூஸ் பண்ற யூபிஎஸ் இன்வெர்டர். இந்த இன்வெர்டர் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இருக்கிறப்ப ஏசியை டிசியா மாத்தி பேட்டரியில ஸ்டோரேஜ் பண்ணிக்கும். திரும்ப கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா பேட்டரியில உள்ள அந்த டிசியை ஏசியா கன்வெர்ட் பண்ணி வெளியே நமக்கு கொடுத்துரும். அப்ப அவுட்புட்ல நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குது. அப்படிங்கறதுனால அதையுமே நம்ம விஏ அப்படின்னா கேவிஏல சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் எதுக்காக கிலோவாட்ல சொல்றோம்? அதாவது வீட்டுக்குள்ள பயன்படுத்துற ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் டிவைஸையுமே. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுல என்னென்ன பயன்படுத்துவோம்? ஃபேனு, மிக்சி, மோட்டரு, லைட்டு, அப்புறம் ஹீட்டர், இதெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். அயன் பாக்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இன்புட்ல எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எடுத்துக்குது. ஆனா அவுட்புட்ல அதை வேற ஒரு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிடுது. இப்போ உதாரணத்துக்கு மோட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை அவுட்புட்ல நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிடுது. அதாவது ரொட்டேட்டிங் எனர்ஜியா தான் நான் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்றேன். ஹீட்டிங் எலமெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இன்புட்ல வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுத்துக்கிட்டு அவுட்புட்ல நமக்கு வந்து ஹீட்டிங் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருது. அப்போ எனர்ஜி மாறிடுது இல்லைங்களா? சோ இந்த மாதிரி அவுட்புட்ல எனர்ஜி மாறிடுச்சு அப்படின்னா அதை வந்து கிலோவாட்லையும், எனர்ஜி மாறாம அவுட்புட்லயும் நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுத்துச்சு அப்படின்னா அதை கேவிஏலையும் சொல்றோம் நம்ம. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. உங்களுக்கு டவுட் எது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல பண்ணுங்க. கமெண்ட்ல நீங்க பண்ணுங்க. அடுத்து